இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கான் பாவம் இந்த ஹாம்ஸ்டர். கூண்டையே ஓப்பன் பண்ணி எடுத்துருக்குறான். இதுக்கு தான் இத்தனை லாக் போட்டு வச்சுருந்தேன். இந்த சைடு கூண்டையே உடச்சிருக்கான். இன்னொரு ஹாம்ஸ்டர் மட்டும் காணும். இத்தனை வேலையும் பார்த்துக்கிட்டு ஃபுல்லாக வீடே ரணங்கலம் பண்ணி வச்சுருக்கான். இன்னும் ஒன்று எங்கே போச்சுன்னு தெரியல. தப்பிச்சிச்சாட்ருக்கு என்கிட்டருந்து. நான் வந்து சோட்டும் இப்போ ஃப்ளஃபியும் வந்து வேறு மாதிரி பார்க்குறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்னென்னா அப்படி நான் வேணும்னு பார்க்க கிடையாது. ஃப்ளஃபி வந்து எங்கே விட்டாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவள் நான் கூப்பிட்டா வந்துடுவாள். ஆனால் சோட்டு அப்படி கிடையாது. சோட்டு வந்து ட்ரெயின் பண்ணலை. ப்ளஸ் வந்து நான் அடல்ட்டாக வாங்கி தான் நான் வளர்த்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவனை வந்து ஃப்ரீடமாக அவன் இஷ்டத்துக்கு எந்த ட்ரெயினுமே பண்ணாமல் அவனை வளர்த்துட்டாங்க. இப்போ நான் கூப்பிட்டு அவனை 3 வயசுக்கு அப்புறம் நான் ட்ரெயின் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டம். நான் அவனை கட்டி வைக்கலைன்னா இந்த மாதிரி தான் நடக்குது. இதெல்லாம் ரொம்ப கம்மி. டாக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரி தான். ஹாம்ஸ்டருமே எனக்கு ரொம்ப முக்கியம் தான். அதையும் நான் பாசமாக தான் வளர்த்தேன்.